இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் ஓனி பாபா. ஜப்பான்ல மலையடி வாரத்துக்கு பக்கத்துல ஒரு சிறிய கிராமம் இருக்கு. அங்கதான் ஓனி பாபா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாட்டி வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணும் இருக்காங்க. அவங்க கன்சீவாய் இருந்தாங்க. ஓனி பாபாக்கு பக்கத்து வீட்லயே இன்னொரு பாட்டி ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் ஒரு பொண்ணு இருந்தது. அவங்களும் கன்சீவாய் இருந்தாங்க. ஓனி பாபாவோட பொண்ணுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாம ஆயிருக்கு. இதனால ஓனி பாபா ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனா பக்கத்து வீட்டில் இருக்க பாட்டியும் அவங்க பொண்ணும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்களாம். இதை பார்த்த ஓனி பாபாக்கு பயங்கர பொறாமையாயிருக்கு. இவங்க வீட்டில் எதனா ஒரு கெட்ட விஷயம் நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஊர்ல இருக்க நிறைய பேர்கிட்ட போய் அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள பத்தி ரொம்ப தப்பாவே பேசியிருக்காங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களே, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அந்த வருத்தம் ஒரு ஸ்டேஜில் பயங்கர கோபமாக மாறிடுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஓனி பாபாவுடைய சிஸ்டர் இவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. என்னோட குழந்தை ரொம்பவே முடியாமல் இருக்குது, நீங்கள் உடனடியாக வந்து பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே ஓனி பாபா அவங்க சிஸ்டர் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த குழந்தை ரொம்பவே சீரியஸான நிலைமையில இருக்குது. கொஞ்ச நேரத்தில் இறந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஓனி பாபாவோட சிஸ்டரும் ஓனி பாபா கிட்ட சொல்றாங்க. அப்போ ஓனி பாபா ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னா பிறக்காத ஒரு குழந்தையோட லிவர் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லிவரை எடுத்து இந்த குழந்தைக்கு சாப்பிட கொடுத்தா இந்த குழந்தை பொழைச்சிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. இதனால ஓனி பாபாவோட சிஸ்டர் பயங்கரமா பயந்துடுறாங்க. அது எப்படி முடியும், பிறக்காத குழந்தையோட லிவர் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவே ஓனி பாபா என்னால முடியும், நீ வெயிட் பண்ணு, நான் கொஞ்ச நேரத்துல எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போறாங்க. நைட் டைம் அப்படின்றதுனால ரொம்பவே இருட்டா இருந்தது. அந்த டைம்ல கரண்ட்டும் கிடையாது. அதனால ஓனி பாபா ரொம்பவே தடுமாறி போறாங்க. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. உள்ள போனதுமே அந்த பிரெக்னன்ட் லேடி படுத்திருக்காங்க. அவங்கள கொன்னு அவங்க வயிற்றுல இருந்த சிசுவுடைய லிவரை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு பயங்கரமா சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு திரும்பி பார்க்கும் போதுதான் தெரியுது ஒரு சின்ன செயின் அங்கே விழுந்திருக்கு. அதை பார்த்துட்டு இந்த செயின் நம்ம பொண்ணோடைய செயினாச்சே, இந்த வீட்டில் எப்படி வந்தது, ஒருவேளை இந்த பொண்ணு நம்ம பொண்ணோட செயினை திருடிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை கையில் எடுத்து பார்க்குறாங்க. உடனே திரும்பி அந்த இறந்து போன பொண்ணோடைய தலையை தூக்கி பார்க்குறாங்க. அப்போ தான் பயங்கரமாக அவங்க ஷாக் ஆகுறாங்க. அதாவது அவங்க கொன்னது அவங்களுடைய பொண்ணு. நம்ம பொண்ணை நம்மளே கொன்னுட்டுமே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு வெளியே வந்து மழையில் அந்த மலையடி வாரத்தில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க உயிரும் பிரியுது. அப்போ தான் இந்த ஓனி பாபா ஒரு அர்பன் லெஜெண்டாக மாறினதாகவும் சொல்லப்படுது. அப்போத்துலேருந்து அந்த பகுதியில் நைட் டைமில் யார் போனாலும் அவங்கள இந்த ஓனி பாபாவுடைய ஆவி பயமுறுத்துவதாகவும் சொல்கிறாங்க. இன்னமும் அந்த ஓனி பாபாவுடைய ஆவி அந்த கிராமத்தையே சுற்றி வர்றதாகவும் அங்கே இருக்க மக்கள் நம்பிட்டு தான் இருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.